இல்லறப்பா, என் மகன் நீ தானே காட்டி கொடுப்ப. உனக்கு டெய்லி பூ போடல, என் மகன் நீ தானே காட்டி கொடுப்ப. கஞ்சோ கூலோ நம்ம பக்கத்துல இருந்து குடிச்சிட்டு செத்தா நிம்மதி தானே. அது எந்த தேசம் எந்த நாடு நமக்கு தெரியுமா முன்ன பின்ன? இன்னும் போவே எங்கேயாச்சு போகக்கூட சமயம் பிச்சை எடுத்து திரிஞ்சிருவேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. அம்மா கிட்ட தான் இருக்கு தெரியா. என்ற மகன் பிரகாஷ் போய் காணாம போய் 23 வருஷம் ஆகுது. அப்ப நாங்க எங்கெல்லாம் தேடணும், சிக்கல. அப்புறம் சரி வந்துடுவான், எங்க போயிடுவான்ட்டு நம்பிக்கையே இருந்தேன். அப்ப நான் 2 மாசம் கழிச்சு பக்கத்துல அண்ணாச்சி கடை, அதுக்கு 1 ரூபா கான்ஸ் அப்போ போனு. அந்த 1 ரூபா கான்ஸுக்கு போன் போட்டு, ஏக்கா எங்க அம்மாட்ட சொல்லிருங்க நான் மெட்ராஸ்ல இருக்கேன்னு சொன்னான். அந்த அக்கா ஓடி வந்து என்னை கூப்பிட்டு உன்ற பையன் இங்க இருக்கானாமா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அட்ரஸ் மில்லு எங்க இருக்காண்டு எந்த ஏரியாவும் தெரியல, வெறும் மொட்டையா போன் போட்டிருக்கான். நம்மளுக்கு அந்த மெட்ராஸ்ல எங்க போய் தொலைப்பீங்க, நான் போய் பொம்பளை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சரி போனெல்லாம் போட்டிருக்கான்ல வந்துருவான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா வரவே இல்லை. 16 வயசு. அப்புறம் நல்ல வளர்த்தியா இருப்ப இவனு மட்டும். இப்ப மாதிரிதான் கொஞ்சம் வளர்த்திப்ப. அப்புறம் சரின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு 5-6 மாசங்கள் சொன்னாங்க, உன்ற பையன் கரம்பட்டியில ஹோட்டல்ல நான் பார்த்தக்கா, ராலியில போகும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் இருக்கலான்னு சொல்லி நான் கரம்பட்டியில போய் ஹோட்டலா பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் ஒரு ஹோட்டல கூட கேட்டேன், ஏப்பா பிரகாசம் யாராச்சும் வேலை செய்யறாங்களான்னு. அப்படி யாரும் இல்லம்மா அப்படின்ட்டாங்க. சரி ஒழிச்சு வச்சுட்டு கூட சம்பளம் தராம சோறு போட்டு வச்சுக்கலான்னு கூட சில பேர் நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்து வருவான வெளியே பார்க்கலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு 7 மணி வரை உட்கார்ந்தேன். தட்டுப்படலை. சரி நான் இருட்டாயிருச்சு நம்ம வீட்டுக்கு போலான்னு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணு தவகளும் இல்லை, ஆளையும் காணோம். நான் இந்த ரோட்ல எல்லாம் பைத்துக்காரங்களாம் படுத்திருப்பாங்களா, நம்ம பிள்ளை இப்படித்தான் கிடந்தாலும் கிடப்பான் அப்படின்ட்டு ஒரு பைத்தியக்காரங்களா போய் பார்ப்பேன். அவளோட போய் பார்ப்பேன், எந்த பிள்ளையா இருக்குமோ என்னமோ, சோத்துக்கு இல்லாம எப்படி கிடக்கானோ, கஞ்சி இல்லாம எங்க கிடக்கானோன்னு பார்ப்பேன். இவன் இல்லை வந்துருவேன். சென்னையில முத்தையாவுக்கு யாரோ பழக்கமான சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க. அப்ப இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ் பையன் இந்த இடத்துல இருக்கான், இந்த இடத்துல விலங்கு ஓட்டெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்து இவங்க 4 வருஷம் ஆச்சு வச்சிருக்காங்க ஆசிரமத்துல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க முத்தையாவுக்கு. இவன் அட்ரஸ் நாங்க பழைய அட்ரஸ் இருக்கமேனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அங்க போய் முத்தையா தொலைவி இருக்காரு, அங்க கிடைக்கல, போயிட்டாரு. 3 வருஷமா எங்களை தொலைவுறாராம், விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவன் வேற அட்ரஸ் கொடுத்துருக்கான், பூமலை வெட்டி, ஆனைக்குளம், திருச்சூலி, அருப்புக்கோட்டை, சொந்த ஊர் அட்ரஸ். இது கோயம்புத்தூர் அட்ரஸ் முன்ன கொடுத்தது. அப்புறம் பூமலைட்டி அட்ரஸ் கொடுக்கவும் இந்த முத்தையா திருநெல்வேலிக்காரு. அவர் திருநெல்வேலிக்காரா இருக்கும்போது பூமலைட்டின்னு சொல்றாங்க, இங்க யாராவது விசாரி பார்ப்போம், பூமலைட்டி இந்த பக்கம் தானு கேட்டிருக்காரு. அப்ப ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஆனைக்குளம் பூமலைட்டி இருக்கு, அதுல நாக்க மரத்தே இருக்காங்க ஃபுல்லா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவங்களுக்கு யூனியன் எதான்னு கேட்கும்போது நரிக்குடியான் இருக்காங்க. அந்த நரிக்குடியில ஒரு ராஜேஸ்வரன் ஒரு பிள்ளை வேலை செஞ்சிருக்கு. அப்ப அந்த ஆளு நம்பரும் கொடுத்துருக்காரு. அந்த ஆள் நம்பர் கொடுக்க இவர் போன் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பையன் பூமலாட்டிக்கார பையன் இங்க இருக்காமா, அனுப்பியிருக்காங்க போட்டோவில் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த புள்ள உடனே எங்க பூமலாட்டிக்கு எங்க பழக்கம் தானே, நரிக்குடி தான் எங்களுக்கு ஊனியா, அதனால பூமலாட்டிக்கு அனுப்பிட்டாங்க. பூமலாட்டிக்கு அனுப்புனா எங்க புள்ள மல்லிகை கடை வச்சிருக்கு, அதனால எங்க அண்ணன் தான் அது அப்படின்னு சொல்லி அது எல்லாரும் தெரிஞ்சு அவங்க அக்காளுக்கு, அவங்க அம்மாளுக்கு, எனக்கு, அவங்க சித்திக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருந்துச்சு போட்டோலையே. அப்புறம் கோயம்புத்தூருக்கு எனக்கு அனுப்பிட்டு இருந்துச்சு. வேலைக்கு வச்சு 15 வருஷம் வச்சிருக்கான் அவன். 15 வருஷம் கழிச்சு அங்க வர பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பையனு, தமிழ் பையனு, இந்த ஆளு குடும்பம் பண்றான், கட்டி வச்சுட்டு வேலை தாங்குறான்
அப்படின்னு சொல்லும்போது இவங்க போய் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு வந்துட்டாங்க. போய் கேட்டிருக்காங்க, விட மாட்டான்ட்டான். மறுபடியும் இவங்க போலீஸ் துப்பாக்கியோட போயிருக்காங்க. துப்பாக்கியோட போய் அவனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து இவனை கட்டி வச்சதை மீட்டிட்டு வந்திருக்காங்க. வேலை செஞ்ச கூலியெல்லாம் அவங்க பேர்ல 3.5 லட்சம் தான் நான் தருவேன். அந்த 3 லட்சமும் அவங்க அம்மா வந்து என்ற பிள்ளைதேன்னு சொல்லும் போதே நான் தருவேன். அது வரை நான் தரமாட்டேன்ட்டானா. சரின்ட்டு எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க, காட்டினாங்க, வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் நான் போன பிறகு நான் அவனுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் கலெக்டர் மூலியமா இந்த முத்தையா என்ன பண்ணாரு, இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டி போயிட்டு வந்தாங்க. பிரபு, இந்த முத்தையா, இன்னொரு ஆள், 3 பேரும் போனாங்க. போனதுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. சரி அனுப்ப மாட்டாங்க, வாங்கல. நாங்க இவங்க போனாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க முத்தையா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் முத்தையா சரின்ட்டு நாங்க இப்ப அனுப்ப மாட்டோம், உங்க பையனு அவங்க அம்மா வந்து கையெழுத்து போடணும், அவன் பேர்ல பணம் வாங்கணும், அவங்க அம்மா வந்ததான் நாங்க தருவோன்ட்டாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இவர்கிட்ட அவன் அம்மான்னு சொல்லி ஏதாச்சும் அத்தாச்சு வேணும், அப்படி அத்தாச்சு வேணும், பிறந்ததுக்கு அடையாளம் இருக்குங்களேன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் முத்தையா வந்து என்கிட்ட அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா மாதிரி, ரேஷன் கார்டு கார்டு கேட்டாரு. நான் ஒரு டக்குன்னு நான் வந்து பழைய கார்டுல அவன் பேர் இருக்கு, போய் பாக்குறேன் இருங்கன்ட்டு உட்கார வச்சுட்டு போய் பார்த்தேன். கரெக்டா முன்னாடியே கிடந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க, அதையும் எடுத்து கொடுத்துட்டோம். அப்புறம் எடுத்து எல்லாம் அவர் அங்க போட்டோ எடுத்துட்டு வந்துடல, இந்த விளங்க மாட்டதெல்லாம் முத்தையா அதெல்லாம் எல்லாம் போட்டோ இது படம் மாட்டா போட்டுட்டாரு. போட்டு வாமா இன்னைக்கு கலெக்டர் திங்கக்கிழமை போய் மனு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ 1 மணிக்கு போனோம். போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். கொடுத்தோன்னா போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எல்லாம் கொடுத்தோன்னா உடனே அப்பயே போன் போட்டார் கலெக்டர். போன் போட்டோன்னே ஆமாங்க இங்க இருக்காங்க, அத்தாச்சி எல்லாம் இருந்தா நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்களே எல்லாம் இந்த கலெக்டர், விருதுநகர் கலெக்டர், பஞ்சாப் கலெக்டர் 3 பேரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். எல்லாரும் சேர்ந்து நல்ல முயற்சி பண்ணி நல்லபடியாக எங்களை அனுப்பி விட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.